ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1172. தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய தலைப்பு சூன்யமில்லை, சச்சிதானந்த பூர்ணமே. ஒண்ணுமே இல்லைன்னா சூன்யமா? கடைசியில சூன்யமாவா போறது என்று யோசிக்காதே. சூன்யமே இல்லை, அப்போதும் ஆத்மாதான் இருக்கிறதே. நீ நிஜமான நீயாக இருக்கிறாயே, இது எப்படி சூன்யமாகும்? மனசு போன பிறகே, அதாவது மனசு அழிந்த பிறகே அடையக்கூடிய அந்த நிலை எப்படி இருக்கும் என்று மனசுக்கு புரிய வைக்கவே முடியாது. இருந்தாலும் அத்வைத புஸ்தகங்கள் கொஞ்சத்தில் கொஞ்சம் புரிய வைக்க பார்க்கின்றன. என்ன சொல்கின்றன என்றால், தூக்கத்திலும் மயக்கத்திலும் கூட நீ ஆத்மாவாக இருந்து கொண்டிருந்தாலும் உனக்கு சத் என்ற அந்த இருப்பு நிலை தெரியவில்லை, இல்லையா? ஞான மார்க்கத்தில் சாதனை பண்ணி நீ நிஜமான ஆத்மாவாக இருக்கும் சமாதியிலோ சத்தாக இருப்பதை பூர்ணமாக தெரிந்து கொண்டு அனுபவித்து கொண்டு அப்படி இருப்பாய். பாக்கியுள்ள சகலமும் இருக்கிறதாக தெரிந்தாலும் என்றைக்கோ ஒரு நாள் இல்லாமல் போகப் போகிறவைதான். இந்த ஆத்மா மட்டுமே தற்காலிகமான அந்த எல்லா விவகார சத்தியங்களுக்கும் கூட ஆதாரமாக சாஸ்வதமாக உள்ள ஒரே சத். அப்படிப்பட்ட சத்தியமே நாம் என்ற பூர்ண பிரஜையோடு இருப்பாய். இப்படி சொன்னதாலேயே அப்போது நீ ஞானத்தோடு, அதாவது சித் பிரகாசத்தோடு இருக்கிறாய் என்று தெரிகிறது. சித்தோடு கூடி சித்தினால் சத்தை நீ அறிகிறாய் என்று இதற்கு அர்த்தம் பண்ணிக்கொண்டால் ஒரே தப்பாகிவிடும். அத்வைதம் போய் துவைதம் வந்துவிடும். ஏனென்றால் அப்போது சத் என்ற உன் ஸ்திதி ஒன்று, அதற்கு வேறாக இருந்து கொண்டு அதை அறிகிற சித் என்ற இன்னொன்று என்று இரண்டு சமாச்சாரம் வந்துவிடும். உபத்திரவ ஹேத்துவாக இரண்டாவது சமாச்சாரம் இல்லாமல் பண்ணிக்கொண்ட நிலைதான் இது, அதாவது சமாதி என்று சொல்லிவிட்டு இப்படி சத் சித் என்ற இரண்டு இருப்பதாக சொன்னால் தப்புதானே? ஆகையினால் அப்போது அந்த சத்தும் சித்தும் கூட ஒன்றாகவே ஆனவைதான். நீ சித்தோடு கூடி சத்தை அறியவில்லை, சித்தாகவே இருக்கிறாய். சத்தும் சித்துமாகிய சச்சித்தாக இருக்கிறாய். சத்தும் சித்துமாகிய சச்சித்தாக இருக்கிறாய். சச்சித்தாக இருப்பதோடு மனசினாலே வருவித்து கொண்ட அத்தனை வித சம்சார கட்டும் அறுபட்டு போன அந்த பரமஸ்வதந்திரமான நிலை ஆனந்தமாக, பேரானந்தமாக இருக்கும். சூன்யமாய் போவதில்லை, ஆனந்தமயமாக இருப்பதாயிருக்கும், வெளியிலிருந்து வராமல். ஆகையால் வெளி பாதிப்புகளுக்கு ஆளாகாமல் தன்னிலிருந்தே தானாக இருப்பதிலேயே ஏற்படும் சாஸ்வத ஆனந்தம். வெளியிலிருந்து மனசினால் பெற்ற ஆனந்தம் எல்லாமும் இந்த ஆனந்த சாகரத்தின் ஓரொரு திவலைதான். சச்சித்துக்கு வெளியில் இருந்து வருகிற ஆனந்தமாயிருந்தாலும் சற்று முன் சொன்னபடி துவைதம் வந்துவிடுமாதலால் சச்சித் ஆனந்தம் எல்லாமே ஒன்றுதான். நீ இப்படி சச்சித் ஆனந்தமாக இருக்கும் பரிபூர்ண நிலைதான் பந்தத்திலிருந்து விடுபட்ட மோட்ச நிலை. சூன்யம் இல்லவே இல்லை. அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப்பிறப்பருக்கும் மகா பெரியவாடி போற்றி.